தோத்தெல்லாம் போக மாட்டீங்க. நான் சொல்லுவேன், ஒரு தடவை வீழ்ச்சி வரும். இந்த வீழ்ச்சியை சந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. வீழ்ச்சி தாங்க முடியாத வீழ்ச்சியாக இருக்கு. ஆனால் சந்திச்சிட்டிங்க, ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 11ஆம் இடமெல்லாம் கனெக்ட் ஆகணும். ஆச்சுனாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நல்லா இருப்பீங்க. அதுலெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வளர்ச்சி தான். வீடு வாங்கினேன், இடம் வாங்கினேன், கார் வாங்கினேன், நிலம் வாங்கினேன். இப்போ ஒன்றும் இல்லை, குரு அல்லது சூரியன், குரு அல்லது இல்லை உங்கள் 5ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் குழந்தை பிறந்த சொத்து அமைஞ்சிரும். சிலர் சொல்லுவாங்க, சார் சொத்தே இல்லை சார், சரி குழந்தையே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது? வீடு கட்டு குழந்தை கிடைக்கும். இது எப்படி? இந்த 5 கூட வந்தால் 4 இருக்கான், குரு 4 இருக்கார், இல்லை 7 கூட ஒரு 4 இருக்கார். சார் எனக்கு குழந்தையே இல்லை சார், ரொம்ப தங்கவே மாட்டேங்க சார். சார் நீங்கள் ஒரு சொத்து வாங்கி போடுங்க, ஒரு வீட்டை கட்டுங்க, இல்லை ஒரு வாகனமாவது வாங்குங்க, குழந்தை கண்டிப்பாக அடுத்தது நின்றும்.